சித்தர் பூமி. ஆண் ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்திலையும் அந்த சுக்கிரனுடைய பலமும் செவ்வாயோட பலமும் குறைவா இருக்கும் பட்சத்துல பொதுவாக சொல்லும்போது இந்த சுக்கிரன் நல்லா இருக்கணும், செவ்வாய் நல்லா இருக்கணும் திருமணத்திற்கு. ஆனாலும் மேசராசினா 10,00,000 பேர் இருக்காங்க மேசராசியில். மேசராசிக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துருமா என்ன? ஒரு பெண்ணோட ஜாதத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன், ஒரு ஆணோட ஜாதத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணுங்கிற ஒரு பொதுவான பலன். இது ரெண்டும் தன்மைகளை குறிக்கும். ஆனாலும் வணக்கம், நான் ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒருத்தரை நம்ம சந்திக்க போகிறோம். யார் அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை உருவாக்கிய முனைவர் ஐயா பொதுவுடைமூர்த்தி அவர்கிட்ட ஒரு சந்திப்பு. ஜோதிட ரீதியாக நமக்கு ஏற்படுற மனசில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கேள்விகள் நம்மளுக்கு தோணும். ஸோ அது உங்கள் சார்பாக இந்த சஷ்டி டிவியில் பார்த்தீங்கன்னா ஐயா கிட்ட நான் கேட்க போகிறேன். ஸோ ஐயா இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு உண்டான ஒவ்வொரு பலனையும் நம்மளுக்கு சொல்ல போகிறாரு. ஐயா பொதுவாக நம்ம ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும், அதே போல் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவாக சொல்லப்படுது. இப்போது ஒரு அந்த ரெண்டு பேரோட ஆண் ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்திலையும் அந்த சுக்கிரனுடைய பலமும் செவ்வாயோட பலமும் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் எந்த மாதிரியான சிக்கல்கள் அல்லது பிரச்சனைகளை அவங்க சந்திக்க நேரிடும்? உங்கள்கிட்ட நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்பேன். இது ஒரு பொதுவான பலன். இப்போ இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டா எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. இப்போ சங்கர் இங்கே வாங்க அப்படின்னா சங்கர் மட்டும் தான் திருப்பி வைப்பார். இல்லை கௌதம் இங்கே வாங்க அப்படின்னா கௌதம் மட்டும் தான் திருப்பி வைப்பார். இந்த லக்னாதிபதி ஒன்று சொல்லுவோம், அச்சய லக்னத்துக்கு அதிபதியான ஒருத்தர் இருப்பார், 7ஆம் அதிபதி ஒருத்தர் இருப்பார். இதுதான் மிக முக்கியமாக நம்ம திருமணத்தை பொறுத்து பார்க்கணும்னாலே நான் எப்படி இருக்கேன், என்னுடைய மனைவி எப்படி இருக்காங்க இன்றைக்கி அப்படிங்கிறது தான். பொதுவாக இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது எல்லாம் திரும்பி பார்க்குறாங்கல்ல. இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் எப்படின்னா செவ்வாய் பலமாக இருந்துச்சுன்னா அதனுடைய வீரமாக இருக்கலாம், விவேகமாக இருக்கலாம், துணிச்சலாக இருக்கலாம், பயம் இல்லாத ஒரு நிலையாக இருக்கலாம், வீரியத்தன்மைகள் கூடமாக இருக்கலாம். ஒரு பெண்ணை கட்டி ஆளக்கூடியது, ஒரு நாட்டை, ஒரு ஊரை, ஒரு இடத்த, ஒரு வீட்டை கட்டி ஆளக்கூடிய ஒரு ஆண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் ஒரு துணிச்சலாக நின்று சந்தோஷமாக நின்று அந்த ஆண் ஒரு தைரியமாக இருந்தால் தான் அந்த ஆண் அந்த பெண்ணுக்கு பலமாக இருக்கும். அதுக்காக தான் அந்த ஒரு தன்மைகளை குறிக்கிறது தான் அந்த செவ்வாய்ங்கிறது. அதே 7ஆம் பாவகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண் மேஷலக்கணமாக இருக்குது, இல்லை ஒரு ரிஷபலக்கணமாக இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ 7ஆம் பாவம் செவ்வாயாக இருக்குது. இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா முழுக்க இந்த 7ஆம் பாவம் அதிபதி யார்? இப்போ மிதுன லக்கணமாக இருக்குது, 7ஆம் பாவ அதிபதி குருன்னு ஒருத்தர் இருப்பார். இந்த பெண்ணுக்கு குருவோட தன்மை தான் அங்கே அதிகமாக இருக்கும். இந்த சுக்கிரன் நல்லா இருக்குது, இந்த செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னா இது ஒரு பொதுவான பலன். சுக்கிரன் நல்லா இருந்துச்சுங்க, உங்கள் ஜாதகத்தை கலஸ்தர சாணாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி சுக்கிரனை என்ன பண்ணுவோம், கலஸ்தரத்துக்கு சாணத்துக்கு அதிபதியானவர் அப்படின்னு எழுதுவோம். இல்லை ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும், ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கணும். சுக்கிரன் நீசமானவங்க எத்தனையோ பேர் திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. சுக்கிரன் உச்சம்னு சொல்லுவாங்க. நம்ம உச்சம் நீசம் நம்ம பேசுகிறத விட ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அதனுடைய தன்மைகள் இருக்கும். அது மேஷமோ ரிஷபம் மிதுனமோ கடகத்துலையும். இப்போ அந்த சுக்கிரன் பலகீனமாக இருந்த ஜாதகம் எத்தனையோ திருமண வாழ்க்கை காலம் கடந்து நல்லாவே இருக்கிறாங்க. அப்போ இதில் மிக முக்கியமாக பொதுவாக சொல்லும்போது இந்த சுக்கிரன் நல்லா இருக்கணும், செவ்வாய் நல்லா இருக்கணும் திருமணத்திற்கு. ஆனாலும் ஏஎல்பி லக்னத்துக்கு அதிபதியும் 7ஆம் அதிபதி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த சுக்கிரனோட நிலையோ இல்லை செவ்வாயோட நிலையோ நம்ம எதிர்பார்த்த அளவு எடுத்துக்க வேண்டியதில்லை. இது தன்மைகள் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக ஒரு பலன் சொல்கிறோம்ல. இப்போ நீங்கள் மேசராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்படி ஒரு பலன் பார்த்துட்டு சார் எனக்கு நடந்துச்சுன்னு சொல்கிறாங்களே. இப்போ பொதுவாகவே நம்ம அப்படி சொல்லக்கூடாது. பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுறோம், சார் இது உங்களுக்கு கடக லக்கணம் சார், 7ஆம் அதிபதி சனி பலமாக இருக்குது, நல்ல இடத்துல இருக்குது, 6, 8, 10 மறையலை, அதை விட்டு உங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது கரடு முரடாக இருந்தாலும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த நிகழ்வு நல்லாயிருக்கும். அப்போ நம்ம என்ன இது பொதுவான விஷயங்கள் ஒன்று இருக்குது, தனிப்பட்ட விஷயங்கள் ஒன்று இருக்குது. மேசராசினா 10,00,000 பேர் இருக்காங்க மேசராசியில். மேசராசிக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துருமா என்ன? செவ்வாய் பலகீனமாக இருந்த ஒரு பெண்ணோட ஜாதத்தில் அவன் பையன் சூப்பராக இருக்கான். ஏன்னா அவனுக்கு 7ஆம் அதிபதி வெளுத்து போயிடுச்சு. 7ஆம் அதிபதி நல்லா இருக்குது, 7ஆம் அதிபதி நல்ல இடத்துல இருக்குது, நல்ல பாவத்தில் இருக்குது, நல்ல வீட்டில் இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியல. இல்லை பொதுவான பலன்கிறது வேறு, தனிப்பட்ட பலன்கள் வேறு. ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் பலகீனமாக இருக்குது, ஆனால் அந்த 7ஆம் அதிபதி ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இல்லை, 6, 8 இருக்குது. அப்போ சார் செவ்வாய் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ செவ்வாய் காரணம் கிடையாதுயா, இங்கே காரணம் என்ன பண்ணுது, இங்கே எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆணோட ஜாதகம், ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா வலுத்து போயிருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஆணோட ஜாதகம் சேர்க்குறாங்க. இந்த ஆணோட ஜாதகம் உதாரணமாக கடக லக்கணம். இப்போ இந்த 3ஆம் அதிபதி புதனாக இருந்து 8ல் போய் மறைஞ்சு விட்டார். அவனுக்கு அந்த தன்மைகள் துணிச்சலான ஒரு தன்மை இருக்குமானே இருக்காது. இப்போ இந்த பொண்ணும் இந்த பையனும் கல்யாணம் பண்ணி வச்சா இவர் ஒரு சில நேரம் கரடு முரடான கோவப்படுறது,
அதாவது பக்குவமாக கோவப்படுறது, எதுக்கு கோவப்படணும், எதுக்கு கோவப்படக்கூடாது, எது வேணும், எது வேண்டாம், இந்த புரிதல் தன்மை இல்லாமல், அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. செவ்வாயும் கோவப்படும், அதே புதன் கோவப்படாதான்னா புதனும் கோவப்படும். எது புதன் புதன் வந்து கொஞ்சம் அது நிலை இருக்கக்கூடிய நிலை நல்லா இல்லை ஐயா, இந்த மாதிரி கட்டத்தில் இருக்குது. இந்த ஜாதகம் பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் உள்ள சூப்பராக இருக்குது, 3ஆம் அதிபதி நல்லா இல்லைன்னா என்ன பண்ணணும், அவ்வளோதான். அந்த பையன் நல்லாவே இல்லை, அந்த பையனை வந்து சேர்த்து வச்சுருக்காங்க திருமண வாழ்க்கையில், எப்படி அது நல்லாயிருக்கும்? 7ஆம் அதிபதியோட ஒரு ஆணுக்கு 3ஆம் அதிபதி ரொம்ப முக்கியம். அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பெண்ணோட ஜாதத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான பலன், ஒரு ஆணோட ஜாதத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணுங்கிற ஒரு பொதுவான பலன், இது ரெண்டும் தன்மைகளை குறிக்கும். ஆனாலும் முழுக்க 7ஆம் பாவ அதிபதி ஒரு ஆணோட ஜாதத்தில் நல்லா இருக்கணும், இல்லை பெண்ணோட ஜாதகம் நல்லா இருந்தால் தான் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறது, நல்லா இருக்கிறது, அவங்க வாழ்க்கையை வேகமாக போகிறதா, நடந்து போகிறதா, மெதுவாக போகிறதா, சந்தோஷமாக கொண்டாடுவாங்களா, இல்லை பிரச்சனைக்குரிய இடமா இருக்குமா அப்படின்னு சொல்கிறது 7ஆம் அதிபதி தான். அதோட தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கணுமே தவிர, தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுமே தவிர, பொதுவாக சுக்கிரன் நல்லா இருக்குது, 15 வயசு ஆகுது, சுக்கிரன் நல்லா இருக்குது அப்படின்னா அவருக்கு என்னென்னா, சுக்கிரன் நல்லா இருந்துச்சுனால பொதுவாகவே கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள், சுகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். செவ்வாய் நல்லா இருந்தாலே வரக்கூடிய பையன் ஒரு பெரிய அளவில் வலிமையாக இருப்பான் அப்படிங்கிறது பொதுவாக இருக்குவே தவிர, இப்போ செவ்வாய் நல்லா இருக்குது, நல்ல வீடு வண்டி வாங்கினாங்களா, சொத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறது கரெக்டு. நல்ல உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னா உதாரணமாகவே உங்களுக்கு வீடு வண்டி வாங்கினா அமையுங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்குங்க, உங்களுக்கு பெரிய மாளிகை மாரி கோபுரம், பெரிய அரண்மனை மாரி கோபுரம் வச்சு வீடு கட்டுவீங்க அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் சொல்ல வேண்டிய விஷயம். 2 பேர் சேரும்போது கவனமாக பார்க்கணும். சித்தர் பூமி.